ஹலோ ஃப்ரெண்டு, வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டு காந்திதரன் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது வந்து ஆகஸ்ட் 1 வீட்டு வீடாக வந்து கணக்கெடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய செல்ஃப் எனுமரேஷன் ஃபார்ம் வந்து நம்ம ஃபில்லப் பண்ணி வைக்கணும். ஃபில்லப் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரை வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அதுக்கு மேலே இருக்கிறத அவங்கெல்லாம் இது பண்ணிவிடுவாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நீங்கள் முதல்ல கூகுளில் போய்ட்டு SC.census அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்களாவே வந்துடும். அதில் ஃபஸ்ட்லேயே வருது பாருங்கள், செல்ஃப் எனுமரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குதுங்களா, அது ஃபஸ்ட்டு வருது. அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கலாம், அதனுடைய நம்ம அஃபிஷியல் பேஜ் வந்துடும். இந்த பேஜில் பாருங்கள், செல்ஃப் எனுமரேஷன் HLO லாகின் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் செலக்ட் ஸ்டேட்டுன்னு இருக்குது பாருங்கள். அதில் இந்த ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நம்முடைய ஸ்டேட் என்னவோ செலக்ட் பண்ணிவிடுங்க. தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே அந்த கேப்பேசி லெட்டர்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்கிறத மட்டும் கரெக்டாக அப்படியே பண்ணுங்கள். தப்பாக பண்ணிக்கலாம், மறுபடியும் இதாகிடும். அதில் கேட்க பாருங்கள், எனக்கே அது மாதிரி தான் ஆச்சு. அதனால் கரெக்டாக பொறுமையாக பார்த்து டைப் பண்ணிவிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்திங்கன்னா வந்துடும். பாருங்கள், இதில் இருக்கிறதெல்லாம் ஓகேவான்னு கேட்குது. ஓகே கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், ஸ்டேட் யூடின்னு இருக்குல்ல, அதில் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு நேம் வந்துடுச்சு. அடுத்தது வந்து குடும்பத் தலைவர் பேர் யாரோ அவங்களுடைய பேர் கொடுங்க. இதில் வந்து என்னென்னா கரெக்ஷன்லாம் மறுபடியும் பண்ண முடியாது. அதனால் கரெக்டாக அடிஷனல் திருத்தணும் இல்லாத கரெக்டாக யார் பேரோ குடும்பத் தலைவர் பேரோ கொடுத்துருங்க. அதை மறுபடியும் வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து குடும்பத் தலைவர் பேரை கொடுத்துட்றேன். அதுக்கு கீழே பாருங்கள், மொபைல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் என்னவோ அது கொடுத்துருங்க. ஏன்னா அதுக்கு ஓடிபி வரும், அதனால் மறக்காமல் கொடுத்துருங்க. ஓடிபி என்ட்ரி பண்ணணும். அந்த மொபைல் நம்பரை கொடுங்க, வேறு மொபைல் நம்பர் கொடுத்துடாதீங்க. அப்புறம் அதுக்கு கீழே இமெயில் ஆப்ஷன் கேட்டுக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுக்கலாம்னு பரவாயில்ல, அது முக்கியம் கிடையாது. எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெரிஃபை போர்ஷன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், ஓடிபி வந்து உங்களுடைய மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணுவான்னு கேட்குது. ஓகேன்னு கொடுத்துருக்கலாம். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். அதுக்கு முன்னாடி இது முக்கியமாக பார்த்துங்க, உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் சப்போஸ் வேணும், இல்லை இங்கிலீஷில் ஃபில் பண்ணுறேன்னா பண்ணலாம். தமிழ் லாங்குவேஜ் வேணும்னாக்க இந்த ஓடிபி என்ட்ரி பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் லைட்டாக இருக்குது பாருங்கள், அதில் லாங்குவேஜ் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. நான் வந்து தமிழ் தான் பண்ண போகிறேன், அதனால் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், உங்களுடைய SID உரிய கணக்காளர் ஒதுக்க வரைபடத்தில் உள்ள, அதாவது நம்முடைய மேப் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக இது பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டேட் கொடுத்துட்டாங்க. அமைவிடம் விவரம், நம்முடைய இருப்பிடத்தை பற்றி விவரமாக கொடுக்கணும். அதில் தமிழ்நாடுன்னு இருக்குது, அதில் மாவட்டம்னு இருக்குது பாருங்கள், எந்த மாவட்டமாக கொடுத்துருங்க. இது வந்து அஞ்சல் குறியீடு, உங்களுடைய பின்கோட் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பாருங்கள் லைட்டாக கட்டமாக இருக்க மாதிரி அதனுடைய உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்ட்மார்க்கு முக்கியமான ஏதோ இருக்குங்களா, ஒரு ஸ்கூலோ காலேஜு ஏதாவது இருக்குதோ அந்த லேண்ட்மார்க்கை என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய மேப் இது வந்துடும். உங்கள் வீட்டுக்கு மேலே ஒரு சிவப்பு கலரில் புள்ளி இருக்க சரின்னு கொடுத்துருங்க. அது கரெக்டாக நமக்கு நகர்த்தி வைக்கணும். அது ஓகேவாக கேட்குது, சரின்னு கொடுத்துட்டு கீழே வாங்க. கொடுத்துட்டு அந்த ரெட் கலரில் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல டிக் பண்ணிட்டு உங்களுடைய வீடு எங்கே அந்த வீட்டு மேலேயோ அது மேலே வச்சுட்டு அந்த ரெட் கலர் அந்த இதை கொண்டாந்து அப்படி நகர்த்தி வச்சுட்டிங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிடும். வச்சுட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற அமைவிடம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த சேமிக்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த டீட்டெயிலாம் பார்த்துங்க. ஆமான்னு சொல்லிவிடுங்க. உங்களோட இருப்பவங்களெல்லாம் கரெக்டானு கேட்குது, ஆமான்னு சொல்லிவிடுங்க. கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் ஸ்டேஜ். இதனுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பின் விவரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வீட்டு பற்றிய டீட்டெயில் கொடுக்கணும். சென்சஸ் வீட்டு தரையின் பிரதான கட்டுமான பொருள், நம்முடைய வீட்டுடைய தரை இருக்கு இல்லைங்களா, அது எதனால் செய்யப்பட்டது, மண்ணா என்ன, சுட்ட செங்கல் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. கல், சிமெண்ட்டு, மொசைக்கு அப்படின்னு இருக்குது. டைல்ஸ்னாக்க தரை ஓடுகள், மண்ணா சுட்ட செங்கல்லாம் இப்படி பாருங்கள் டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டு உங்கள் வீடு என்ன தரையை வந்து என்ன இதில் செஞ்சுருக்கேன் அதை கொடுத்துருங்க. நான் வந்து டைல்ஸுக்கிறதுனால மொசைக் அண்டு தரை ஓடுகள் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்.
உங்கள் வீட்டு தரை என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் மொசைக் தரை ஓடுகள் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது பாருங்கள், சென்சஸ் நம்ம இருக்கிற வீட்டினுடைய சோறு வந்து பிரதான கட்டுமான பொருள் எந்த பொருளில் வச்சு கட்டப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இருக்குது பாருங்கள், புல், ஓலை, மூங்கில், பிளாஸ்டிக்கு, பாலித்தீனு, மண், சுடப்படாத செங்கல், மரம், இப்படி நிறைய இருக்குது. அதில் நான் வந்து சுட்ட செங்கலில் தான் வீடு கட்டியிருக்கிறோம். அதனால் சுட்ட செங்கல் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது உங்களுடைய வீட்டு கூரை வந்து எதனால் செய்யப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதுவும் கேட்குறாங்க. ஒரு புல் தரை, பிளாஸ்டிக்கு இதெல்லாம் இருக்குது. இதிலே சுட்ட செங்கலான்னு கேட்குறாங்க. என்ன டீட்டெயிலும் நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் வீட்டினுடைய தளம் நான் வந்து காங்கிரீட்டு தளம்ங்கிறதுனால காங்கிரீட்டை செலக்ட் பண்ணிடுறேன். ஒவ்வொரு இதையும் டீட்டெயிலாக பொறுமையாக நிறுத்து தவறில்லாமல் பண்ணுங்கள். அடுத்தது சென்சஸ் வீட்டின் நிலைமை. வீடு வந்து எப்படி நல்லா இருக்குதா, ரொம்ப மோசமாக இருக்குதா, இல்லை வசிக்கக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது அப்படின்னா கொடுத்துட்டு ஆம்னா ஆம் கொடுத்துருங்க. உறுதிப்படுத்திட்டு அது சேமிக்கன்னு கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துடும். அடுத்தது பாருங்கள், குடும்பத்துடன் தொடர்புடைய தகவல். குடும்பத்தில் சாதாரணமாக வசிக்கும் மொத்த நபர்களுடைய எண்ணிக்கை. வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5 அப்படின்றத கொடுத்துருங்க. அடுத்தது குடும்பத் தலைவருடைய பேர் நம்ம வந்து அங்கேயே என்ட்ரி பண்ணால் அந்த பேர் பாரு இதிலே அப்படியே வந்துடுச்சு. அப்புறமா அந்த குடும்பத் தலைவருடைய பேரை வந்து தமிழ்லேயும் அப்படியே டைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் குடும்பத் தலைவருடைய பாலினம் ஆணா பெண்ணா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது எஸ்சி எஸ்டி பட்டியல். நீங்கள் என்ன இதுன்றதை கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டினா அதில் நோட் பண்ணுங்கள். இல்லை பிசி அதில் இருக்குது பிறகு டீட்டெயில் படிச்சுங்க. அதர் இதாக இருந்தாக்கா நீங்கள் மற்றவை அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிடுங்க. வீட்டின் உரிமை நிலை அப்படின்னு அடுத்தது கேட்டுக்கிறாங்க. வீடு வந்து சொந்தமாக இல்லை வாடகை வீடா, ஆனால் சொந்த வீடு, வாடகை வீடு ஆனால் சொந்த வீடு இல்லை, இப்படி டீட்டெயில் எடுக்கிறாங்க. உங்களுக்கு என்னவோ அதை கொடுத்து சொல்லிவிடுங்க. உங்களுடைய ஆப்ஷன் என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அடுத்தது நீங்கள் வசிக்க வீட்டினுடைய அறை, உங்கள் வீட்டில் எத்தனை ரூம் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனுடைய அறையுடைய எண்ணிக்கை நீங்கள் எழுதிடுங்க. சமையல் அறை, ஹாலு, கிச்சன் அப்படிலாம் இருக்கு இல்லைங்களா அது. அப்புறமா மேரேஜ் ஆன ஃபேமிலியாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக எத்தனை பேர் இருக்குன்னு கேட்டுருக்குறாங்க. அதில் எத்தனை பேருன்றதை கொடுத்துட்டு ஆம் கொடுத்துட்டு சேமிக்கன்னு சொல்லி கொடுத்துருங்களா. அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். அடுத்தது குடும்பத்துக்கு கிடைக்கும் வசதிகள். குடிநீருக்காக பிரதான ஆதாரம்னு கேட்டுக்கிறாங்க. சுத்திகரிக்கப்பட்ட குழாய் நீர், சுத்திகரிக்கப்படாத குழாய் நீர், இப்படி நிறைய டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்று ஒன்றா படித்து பாருங்கள். கொடுத்துட்டு நான் வந்து போர்வெல்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது குடிநீர் ஆதாரம் கிடைக்கும் இடம். வளாகத்தில், அதாவது வீட்டுக்குள்ளேயா வீட்டுக்கு வெளியேவா எங்கிறது கேட்குறாங்க. எங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நான் வளாகம்னு சொல்லிட்டேன். அடுத்தது விளக்கு, அது வந்து என்ன எரிபொருள் எடுக்கிறாங்க. நான் வந்து மின்சாரம்னு கொடுத்துக்கிறேன். கரண்ட்டில் தான் லைட்லாம் எரியுது. அதே மாதிரி அடுத்தது கலப்பீட வசதி, அது என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கிறாங்க. இது வந்து குடும்ப பயன்பாட்டுக்கு மட்டும்தானா, பொது கழிப்பிடமா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற கழிப்பிடம் வந்து எங்களுடைய குடும்பத்துக்கு மட்டும்தான் பயன்பாடு, அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிட்டேன். இல்லை திறந்த வெளியாக இருந்தால் அது நோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கழிப்பிட வசதிகள் வகைகள், அதில் என்னென்ன வசதின்னு பாருங்கள். பாதாள சாக்கடை இணைக்கப்பட்டது, கழிவுநீர் தொட்டியுடன் இணைக்கப்பட்டது, மற்ற கழிப்பிடங்கள் அப்படிங்கிறத என்னன்றதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இரட்டை குழி, சேவை குழி, இதெல்லாம் டீட்டெயிலாம் படித்து பார்த்து அதனுடைய ஆப்ஷன் உங்கள் வீட்டில் என்ன வசதியோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி கழிவுநீர் வெளியேற இணைப்பு, மூடிய கழிவுநீர் கால்வாய், இது மாதிரி டீட்டெயிலாக கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி வளாகத்தில் குளிக்கும் வசதி, அதாவது பாத்ரூம் குளிக்கிற வசதி இருக்குதுன்னு செலக்ட் பண்ணுங்க. வளாகத்தில் குளிக்கும் வசதி வந்து குளியல் அறை ஆம் கொடுத்துட்டு குளியல் அறை மேலே டாப் கூரை இல்லாத குளியல் அறையா இல்லை குளியல் அறையே இல்லையா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி சமையல் அறை மற்றும் எல்பிஜி இணைப்புன்றதை செலக்ட் பண்ணிவிடுங்க. வீட்டுக்கு வெளியே வச்சு சமைக்கிறீங்களா, என்ன டீட்டெயில்னு கேட்டுக்கிறாங்க. வீட்டுக்கு உள்ளதா சமையல் கிச்சன் மேடை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. கிச்சன் மேடை இருக்குது, வீட்டுக்குள்ளே தான் வைக்கிறான். அதே மாதிரி சமைக்கிறதுக்கு என்ன பொருள் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. அது வந்து விறகு, வைக்கோல், அப்படி வரட்டிலாம் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு வந்து எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எல்லா டீட்டெயிலும் ஆம்னு சொல்லிட்டு சேமிக்க கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷனுக்கு வந்துடும். அடுத்தது குடும்பத்தினுடைய சொத்துக்கள் இது கேட்டுக்கிறாங்க. இதில் பாருங்கள், வானொலி, டிரான்சிஸ்டர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
அது வந்து ரேடியோ மூலிமா கைபேசியாக என்னன்றது கேட்குறாங்க. நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அது மாதிரிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி தொலைக்காட்சி பெட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆம்னாக்கா என்ன வசதி, தூர்தர்ஷன் இலவச இதா நான் கேபிள் இணைப்பு அது மாதிரி கொடுத்துட்றேன். அதே மாதிரி இணையதள வசதி மடிக்கணினி மூலயமா கொடுக்குறாங்களா, ஸ்மார்ட் ஃபோன் மூலிமாவா நான் வந்து இதர சாதனங்கள் மூலமாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அதாவது ஒய்ஃபைங்கிறத அதை நான் அப்படி நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மடிக்கணினி இருக்குதா இல்லையா, வீட்டில் இருக்குதுன்னா இருக்குதுன்னு கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுங்க. அப்புறம் தொலைபேசி மற்றும் கைபேசி ஸ்மார்ட் ஃபோன்லாம் இருக்குது. என்கிட்ட தொலைபேசி கிடையாது, ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்குது. அதனால் ஸ்மார்ட் ஃபோனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மிதிவண்டி, ஸ்கூட்டர், சைக்கிள், ஸ்கூட்டர், மொபைல் கேட்டுக்கிறாங்க. ரெண்டுன்னா ரெண்டுமே செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்துல கார், ஜீப் எதுனா இருக்குதான்னு கேட்டுக்கிறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, என்ன இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. குடும்பத்தில் உள்ள நீங்கள் சாப்பிடும் அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுற பொருள் என்ன அப்படிங்கிறது கேட்டுக்கிறாங்க. அரிசி தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுறோம், அதையும் கொடுத்துருங்க. அடுத்தது கைபேசி எண் கேட்டுக்கிறாங்க. அது கைபேசின்னு அது ஏற்கனவே வந்துருச்சு, அவ்வளோதான் சொல்லிவிட்டு ஆம் கொடுத்துட்டு சேமிக்க அடுத்ததுன்னு சொல்லி கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய ஃபார்ம் எல்லாமே ஃபில்லப் பண்ணிடுச்சு. முன்னோட்டம், அதாவது நீங்கள் கொடுத்த இதெல்லாம் டீட்டெயிலாம் கரெக்டாக அப்படிங்கிறத அப்படியே ஒரு இதில் அப்படியே செக் பண்ணி பார்த்துங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டு தானே இல்லை, எதனா கரெக்ஷன் பண்ணணும்னா இப்போ பண்ணிக்கோங்க, அப்புறமா பண்ண முடியாது. நான் ஒரு தடவை பண்ணிக்கிட்டேன், செக் பண்ணிக்கிறேன். நீங்களும் அது மாதிரி செக் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்குங்க. நீங்கள் கொடுத்த டீட்டெயிலாம் கரெக்டாக அப்படின்னு ஏதாவது தவறு இருந்தாக்கா நீங்கள் மறுபடியும் இப்போ கூட திருத்திக்கலாம். கொடுத்துட்டு திருத்தலுக்கு திரும்பவும் ஏதாவது திருத்தணும்னா அந்த திருத்தலுக்கு திரும்பவும் அப்படி செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனாக்கா நீங்கள் நான் கொஞ்சம் டீட்டெயிலாம் தரணுன்னாக்கா இந்த வரைவு இதை கொடுத்துருக்காங்க, வரைவு சேமிப்புப்படுத்துறது அப்படின்றது அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். மறுபடியும் எப்போ வேணாலும் சரி பண்ணிக்கலாம். இல்லை எல்லா டீட்டெயிலும் கரெக்டு தான் அப்படின்னு சொன்னா உறுதிப்படுத்தி சமர்ப்பிக்க அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பாருங்கள், இறுதியாக சமர்ப்பித்தல் ஆம், எந்த ஒரு இதில் கரெக்டாக இருந்ததுன்னா ஆம் கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் சுய கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு வந்துருச்சு இல்லைங்களா, அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் வந்து உங்கள் வீட்டு தேடி ஆகஸ்ட் மாதம் வருவாங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு. அவங்கக்கிட்ட இந்த நம்பரை கொடுத்தீங்கன்னா அவங்க அதை வச்சு மற்ற டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிக்குவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கேட்பாங்க. இப்படி தான் உங்களுடைய இதை வந்து சுய கணக்கெடுப்பு வந்து ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.